Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல மழை காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா துணி காய வைக்கிறதாங்க. நம்ம வெளியில காய வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா நனைஞ்சிரும். இல்லனாலும் அது காயவே காயாது, ரொம்ப ஈரமாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்க டைம்ல ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோங்க. பழைய பக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய உடஞ்ச பக்கெட்ல இருக்க மேல இருக்க ரிங் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ரிங்ல வந்து துணி சுத்திட்டு இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்து தொங்க விட்டு இதை வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன துணிகளாக இருக்கிறது வந்து இதில் காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக காஞ்சிருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பழைய பக்கெட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து துணி சுற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்னஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஈவன் சாக்ஸ், குழந்தைங்களோட துணி இது மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ் கிடைக்குதுங்க ஹார்ட்வேர் ஷாப்பில். இதெல்லாம் வந்து 15 ருபீஸ் தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5-6 எஸ் ஹூக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 எஸ் ஹூக் வச்சு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஒயர் கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா போதுங்க. எங்கே வேணுமோ அந்த இடத்துல 2 கம்பி இருக்க இடத்துக்கு சேர்த்து இது மாதிரி மாட்டி வச்சுக்கலாங்க ஒயரை. எப்போ வேணுமோ அதை வந்து ஈஸியாக நம்ம எஸ் ஹூக் தான் மாட்டியிருக்கோம் அப்படின்றனால நம்ம கழட்டிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த எண்டுக்கும் இங்கே வந்து இந்த ஸ்டாண்டுக்கும் மாட்டியிருக்கேன். நம்ம ஸ்க்ரீன் கட்டுறோம் இல்லைங்களா, அந்த கம்பிக்கும் மாட்டி விட்டுருக்கேங்க. இது நம்ம எப்போ வேணுமோ வச்சுக்கலாம், எப்போ வேண்டாமோ அப்போ வந்து இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டி விட்டுருந்தாலும் அந்த கயிறில் வந்து துணியாக அப்படியே காய வச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கயிறு மேலே துணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தாங்க காய வைக்க முடியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங்கர்ஸில் நம்ம காய வைக்கிறப்ப எவ்வளோ பெரிய துணியாக இருந்தாலுமே நல்லா வந்து காய வைக்க முடியும். நிறைய துணிகள் லைனாக வந்து போட முடியுங்க. ஒரு ஹேங்கரோட இன்னொரு ஹேங்கர் ஒரு மாதிரி சேராமல் இருக்கிறதுக்கு அந்த கயிறில் அங்கங்கே முடிச்சு போட்டுக்கோங்க. அந்தந்த முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹேங்கரோட இன்னொரு ஹேங்கர் வந்து சேராமல் கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். லைனாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஹேங்கர்ஸ் கூட நீங்கள் வந்து லைனாக மாட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி சப்போஸ் சின்ன சின்ன துணிகளாக இருக்குது அப்படின்னா ஒரே ஹேங்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் மாட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஒரு ஹேங்கர்லேயே ஒரு 4-5 துணி கிட்ட நம்ம வந்து காய விட்டுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரே ஹேங்கர்லேயே 4 துணி சின்ன துணி காயறனால சின்ன இடத்துலையே வந்து நிறைய துணி வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கிளாத் ட்ரையிங்க்குனே நம்ம துணி காய வைக்கிறதுக்குனே வந்து ரூம்ஸில் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியுங்க. 3 அடி 4 அடி அந்த மாதிரி சைஸஸில் இதெல்லாம் கிடைக்குதுங்க. இது வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கிடைக்குதுங்க. இதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம துணி காய வைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்குன்னே இருக்கிறதுங்க. உங்கள் வீட்டில் வராண்டாவோ இல்லை போர்ட்டிக்கோவோ இருக்குது அப்படின்னா அதுலேயே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். மேலே வந்து சீலிங்கில் 2 வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வீல்லையும் சீலிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 லைன் 5 லைன் கிட்ட நம்ம வந்து துணி காய விட்டுக்கலாம். நம்ம கீழே வச்சு இது ஃபுல்லாக துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கயிறை இழுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாண்ட் அப்படியே மேலே ஏறிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. நம்ம காய வைக்கிறப்ப மட்டும் இப்படி போட்டுட்டு அப்புறம் மேலே இழுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமேசானில் ஆன்லைனில் அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற ஸ்டாண்ட்ஸ் என்னென்ன அவைலபிள் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கிளாத் ட்ரையிங்க்குனே துணி காய வைக்கிறதுக்குனே கிடைக்கிற ஸ்டாண்டுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து 1000 ருபீஸ் தாங்க வரும். இது வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வருஷங்களுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் இதோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. நம்ம பழைய பக்கெட்டில் கட் பண்ணி செஞ்சோம் இல்லைங்களா, அதுவே வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ் 150 ருபீஸ் தாங்க வரும். ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஆனால் இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க துணி இன்னர்ஸ் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொக்கி மட்டும் இருந்தால் போதும், அதில் மாட்டி விட்டுறலாம் இதை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீலிங்கில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி துணி காய வைக்கிற ஸ்டாண்டு. இதுக்குமே வந்து ஆன்லைனில் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க. இதை வாங்கி நம்ம வந்து ஸ்க்ரூ மட்டும் போட்டு டைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ்மே வந்து 1500லேருந்து 2000 அந்த ரேஞ்சில் கிடைக்குதுங்க இது. அப்போ நிறைய துணி வந்து நம்ம ஈஸியாக காய வச்சுக்கலாம்.
நான் வந்து எஸ் ஹூக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எஸ் ஹூக்கு கயிறு போட்டு நம்ம கட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. 2 பக்கம் ஹூக் இருக்க மாதிரி கயிறு கிடைக்குது. இதை வாங்கி கூட நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஒரு எண்டும் இன்னொரு கம்பியில் இன்னொரு எண்டும் மாட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேண்டான்றப்ப நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அதை கழட்டி எடுத்துட முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை காலத்தில் துணிகளை ஈஸியாக நீங்கள் வந்து காய வச்சிருவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.